Hello guys, welcome back to a new video. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து லேரவல் 9 பீசஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோடைய ஓவர்வியூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் போட்டிருந்தேன் யூடியூப்பில். நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து நம்மளுடைய சேனல்லே வந்து இருக்கும். நம்மளுடைய சேனல் நேம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் கூட அப்படிங்கிற நம்மளுடைய சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நியூ இன் லேரவல் பார்ட் 1 ஓவர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது லேரவல் 9 ப்ராஜெக்ட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் நிறைய வெர்ஷன் டீக்ரிப்ட் என்கிரிப்ட் வெர்ஷன் நிறைய வந்து டெப்ரிகேட் ஆகிறதோட இன்ஃபர்மேஷன் நல்லா சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே கைஸ், சரி ஓகே. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டாபிக் கண்ட்ரோலர் ரவுட் குரூப்ஸ் வந்து நம்ம பார்க்குறதா பிளான் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோவில் இன்ஸ்டால் பண்ண என்னுடைய ப்ராஜெக்டே இருக்குது. என்னுடைய வெர்ஷனும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இது வந்து லேரவல் 9 வெர்ஷன். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம இருக்குது. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ விஷயம் என்ன பார்க்குறதா சொல்லியிருந்தோம். கண்ட்ரோலர் ரவுட் குரூப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னாக்க, இப்போ நம்மளுடைய வெப்டாட் பிஹெச்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெப்டாட் பிஹெச்பி இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இங்கே 2 ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ரவுட் வந்து எப்படி எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, நான் க்ரியேட் பண்ணுற பாருங்களேன். பிஹெச்பி ஆர்டிஷன் மேக் கண்ட்ரோலர் சம்திங் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கண்ட்ரோலர் ஹைஃபன் ரிசோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்து இதில் வந்து க்ரூட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான நமக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். இது ஒரு ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரலாக என்ன செய்வோம் அப்படின்னா வந்து ரவுட்னு போட்டுட்டு என்ன பண்ணுவோம், கெட்டுன்னு சொல்லி போடுவோம். இது எதுக்கு அப்படின்னா வந்து கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு அரேவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரேக்குள்ளே அந்த கண்ட்ரோலர் கிளாஸை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். சரிங்களா? சரி ஓகேங்க. இதே வந்து கிரியேட் ஃபார்ம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், /createன்னு சொல்லிட்டு ரவுட் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம கொடுத்துருப்போம். இதை வந்து எதை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா வந்து கிரியேட் ஃபங்க்ஷனை டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். அதே மாதிரி டேட்டா போய் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா வந்து போஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ போஸ்ட் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டோர் ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரவுட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஒரு ரவுட்டுக்கு ஒரு கண்ட்ரோலர் நேம் நம்ம எகைன் அண்ட் எகைன் வந்து நம்ம டூப்ளிகேஷன் ஆகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக லேரவல் 9 வந்து ஒரு ஃபியூச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரவுட் கண்ட்ரோலர். சரிங்களா? அது என்ன செய்யும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேராமீட்டர் வந்து ரெக்வயர்டு. 2 பேராமீட்டர் கூட தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து இது எந்த கண்ட்ரோலர் அப்படின்னு மட்டும் நம்ம சொன்னால் போதும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கஸ்டமர் கண்ட்ரோலர் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது இந்த கஸ்டமர் கண்ட்ரோலர் கிளாஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுதான் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ குரூப் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுட்ஸ்லாம் நான் போட போகிறேன். ஆனால் வந்து எப்படி போட போகிறேன் அப்படின்னாக்க இந்த கண்ட்ரோலர் கிளாஸை நான் திரும்ப உள்ளே வந்து நான் டூப்ளிகேஷன் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஜஸ்ட் வந்து நான் ரவுட் போட்டு அது என்ன ரிக்வெஸ்ட் மெத்தடோ அதை மட்டும் சொல்லிவிட்டு என்னோடய ரவுட் நேம் என்ன, அது வந்து எந்த ஃபங்க்ஷனை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். அது எந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை நான் காமனாக வந்து கொடுத்துட்டு ஒரு குரூப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து போயிட்டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம். நமக்கு ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? சேம் அதில் எப்படி ஒர்க் ஆகுதோ சேம் அதே மாதிரி தான் வந்து நமக்கு இங்கேயும் ஒர்க் ஆகும். சரிங்களா? நான் உங்களுக்கு டிடி கூட பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஜஸ்ட் டிடி போட்டு இண்டெக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா /createன்னு போட்டால் /create கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா create ஃபங்க்ஷன் நமக்கு போகுது. அதே மாதிரி இது கொடுத்தா அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸ் போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு மெத்தட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பிச்சிருக்க இந்த சீரியஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண என்கரேஜ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் வந்து
இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இதில் ஜாயின் பட்டன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் இந்த சேனலுக்கு தேவையான சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மூடில் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பாய்.